வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மக்களவை தேர்தல் முடிஞ்சு மோடி 3வது முறையாக தன்னுடைய பதவி ஏற்றுக்கிறாரு. புதிய அமைச்சரவை சம்பந்தமான இந்தியாவுடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி நகருது அப்படிங்கிற பெரிய டிஸ்கஷன் இருக்குது. இது கூடவே முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை, இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நீட் சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த தேர்வு எழுதியிருக்காங்க. பல்வேறு முறைகேடுகள், குளறுபடிகள் அதை ஒட்டி வந்துகிட்டே இருக்குது, செய்தியில் வந்துகிட்டே இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டுருக்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 67 மாணவர்கள் நம்ம பார்த்துருப்போம். 720 எடுத்துருந்தாங்க, 67 மாணவர்கள் எடுத்திருந்தாங்க. இப்போ அதில் அந்த கருணை மதிப்பெண் விஷயத்தை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டு ரத்து பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதன் காரணமாக 50 மாணவர்கள் அதில் பேக் அடித்து அதில் விலகி போயிட்டாங்க. இப்போ 17 மாணவர்கள் செலக்ட் ஆகிருக்கின்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஏன் இந்தளவுக்கு கடந்த காலத்தில் எப்பவும் இல்லாதவர்கள் ஏன் நீட் சம்மந்தமான விஷயங்கள் இந்தளவுக்கு ரொம்ப சீரியஸ் விஷயமாக மாறுது? இல்லை, நீட் தேர்வு ஆரம்பத்திலேருந்தே அது ஏகப்பட்ட குளறுபடிகளோடு ஒரு நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல்ல அதுக்கு நமக்கு எதிராக குரல் கொடுத்தா சமூக நீதிக்கு எதிரான ஒரு தேர்வு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் அது நடத்துகிற முறையிலையும் நிறையா குளறுபடிகள் இருக்குன்னு தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பித்தோம். இன்றைக்கி வடநாடுகள் பூரா இந்த விஷயத்தை பெரிய அளவில் கையில் எடுத்து பற்றி எறிஞ்சிட்டு இருக்கு. சோசியல் மீடியா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், வடநாட்டில் இன்றைக்கி பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இந்த தேர்தல் சமயத்தில் நடந்த தேர்வுனால அது பெருசாக அதில் கவனம் இருக்காமல் போச்சு. ஆனால் அதில் மிகப்பெரிய அளவில் குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடக்கிறப்ப பின்னாடி ஜன்னல் வழியை ஏறி போய் அந்த ஆன்சர் கீ கொடுத்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு தான் அந்த வடநாட்டில் இவங்க வடநாட்டில் ஒரு மாதிரியும் தென் மாநிலங்கள் ஒரு மாதிரியும் தேர்வு முறை நடத்துகிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் 1 மார்க் எடுத்த ஒரு பெண் இன்னைக்கு அதில் பாஸ் ஆகிருக்கு. 720 ஒரே காலில் எழுதினவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பரவலாக வந்துச்சு. கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. கோர்ட் இதை என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, மொத்தமாக இந்த தேர்வை ரத்து செஞ்சுருக்கணும். இந்த கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்காக, கருணை மார்க் கொடுத்தவங்களுக்காக ரத்து பண்ணக்கூடாது. அந்த 1600 பேருக்கு இல்லை, மொத்தமாக எழுதின எல்லாரையுமே ரத்து பண்ணிவிட்டு புதுசாக தேர்வு நடத்தியிருக்கணும். ஆனால் அது செய்யாமல் அப்படி செஞ்சுருந்தா மாட்டியிருப்பாங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த கோச்சிங் சென்டர், நீட் கோச்சிங் சென்டர்னால வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1 லட்சம் கோடிக்கு மேலே. நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துங்க, நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டை சேர்ந்தவங்க நடத்துகிறாங்க. இப்படி அவங்க ஒரு பெரிய ஒரு எஜுகேஷன் மாஃபியா இதை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் +2 படிக்கிறான் அப்படின்னா அந்த +2 வாங்க மார்க் எதுக்குமே பயன்படுது. இன்ஜினியரிங் போகணுமா, ஜேஇ எழுதணும், நீட் 2 வருஷம், ஜேஇ 2 வருஷம் படிக்கணும். இல்லை மெடிசன் போகணுமா, நீட் 2 வருஷம் படிக்கணும். அப்போ அவனுடைய 10ஆவதோடு அவன் பள்ளி கல்வி முடிஞ்சது. 11, 12 அவன் பள்ளிக்கு போக தேவையில்லை. பல பள்ளிக்கூடங்களில் பேருக்கு அட்மிஷன் போட்டுட்டு நேரடியாக போய் நீட் கோச்சிங் சென்டரில் சேர்ந்துட்டு +2 மார்க் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க நீட்டில் அட்டன் பண்ணால் போதும், ஜேஇ அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு. இப்போ தனியார் கோச்சிங் சென்டரை இதை ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வட இந்தியாவிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை பெருசானோடனே நீதிமன்றத்துக்கு போகுது. இப்போ இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு என்னன்னா, நீட் சம்பந்தப்பட்ட எந்தெந்த மாநிலங்களில் இருக்க வழக்குகளோ எல்லா வழக்கையும் சுப்ரீம் கோர்ட்டில் வைங்கிட்டாங்க. ஒரே வழக்காக நாங்கள் விசாரிக்க போகிறோம். ஆனால் வெயிட் பண்ணுவோம், ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வருங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ அதை பற்றின விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான விஷயமா மாறுது. இதில் ஆளுங்கட்சி புதிதாக பதவியேற்றக்கூடிய பிரதமர் மோடியோட 3.0 இதை எப்படி அணுகுதுங்கிற ஒரு விஷயத்தை பேசணும். அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, தர்மேந்திர பிரதான் அவர் விஷயம் மறுத்திருந்தார். முறைகேடே இல்லை, கேள்வி தலை லீக் அவுட் ஆகலன்னு சொல்லி மறுத்தார். அவர் பார்த்தோம். பட் இன்னைக்கு ஒரு கட்டத்தில் பேக் அடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி அவங்களோட ஒர்க்? இல்லை, முதல்ல மறுத்தார். அப்புறம் நாங்கள் விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறோம், விசாரணை குழு அமைச்சிருக்கிறோம், யாருக்கும் பாதிப்பு இல்லை, ஒரு மாணவர்கள் கூட இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறதே பெரிய விஷயம். இதே இது 300 அபவுட் வச்சுங்க, அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. 300 சீட்டுக்கு மேலே அவங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சி வந்திருந்தானா இந்த சப்ஜெக்டை பேசியிருக்க மாட்டாங்க. அவரே போய் அமைச்சரே பேசியிருக்க மாட்டார். ஓகே, இப்போ வேறு வழி இல்லை, கூட்டணி கட்சியில் ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க, இந்த விஷயம் கைமீறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நாமக்கு வாசி நாங்கள் ஒரு இது நடத்துகிறோம் அப்படின்னா. இல்லை, இந்த தேர்வு முறையே திரும்ப திரும்ப ஒரு தப்பு சொல்லிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது நாங்கள் கொண்டு வரல. காங்கிரஸ் ஆட்சி அப்போ கொண்டு வரப்போ கூட்டணி ஆட்சி, திமுக வலுவாக இருந்தது. அப்போ நீட் கொண்டு வர்றப்ப, நீட் ஒரு ப்ரொபோசலில் கொண்டு வரப்போ திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில கட்சிகளுக்கு இதுக்கு விலக்கு வேணும், மாநில கட்சிகள் தேவைப்பட்டால் நடத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. போய் ஆட்சி மாறிடுச்சு. அதற்கு பிறகு இவங்க வந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஒரே நாடு ஒரே கல்வி, புதிய கல்விக் கொள்கை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நீட். அதை தான் தமிழ்நாட்டில் முதல்ல கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் நம்ம நிதிஷ்குமார் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏக்நாத் ஷிண்டே நீட்னால நிறைய மாணவர்கள் இறந்துட்டு இருக்காங்க.
போன வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெகதீஷ்னு ஒரு பையன் குரம்பேட்டையில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. முதல் நாள் அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான், அடுத்த நாள் அவங்க அப்பா சூசைட் பண்ணிக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம் போச்சு. அனிதாவில் துறைக்கு நம்ம ஜெகதீஷ் வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டுக்கு எதிர்க்கிறீங்க அப்படின்னு நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. நீட்டில் என்ன ஃப்ராட் பண்ணுவானுங்கன்னு தெரியும். அதனால நம்ம ஆரம்பத்திலே அதை பற்றி தெரிஞ்சு நம்ம எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நீங்கள் ஜாதி மதம்லாம் எல்லாம் தாண்டி கல்வி தான் முக்கியம். கல்விக்கு வந்து நம்ம தாலி அடமானம் வச்சாலும் குழந்தைய படிக்க வச்சுருவாங்க. கல்வி நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ அதில் நீங்கள் கை வைக்கிறப்ப ஒட்டுமொத்தமே இன்றைக்கி வந்து பெரிய அளவு இருக்குது. அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் கூட வந்து நம்ம சொல்லியிருக்காங்க நீட்டு ரத்து பண்ணணும். திமுக கவர்மெண்ட் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு நீட் ரத்து பண்ணணும். இந்த நீட் தேர்வு முறையே வந்து ஒரு குழப்பமான தேர்வு முறை, பாரபட்சமான தேர்வு முறை. இது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 220 மார்க்குக்கு நீட்டு எக்ஸாம் நடக்குது. 720 மார்க், 720 மார்க் ஹையஸ்ட் மார்க் எடுத்தால் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸு வந்துடலாம். இந்த 180 to 200 ஒவ்வொரு வருஷமும் அந்த கட் ஆஃப் பாஸ் மார்க். நீங்கள் வந்து 200 மார்க் எடுத்துன்னு வச்சுங்க. இந்த உதாரணத்துக்கு இந்த முறை 200 மார்க் கட் ஆஃப், நீங்கள் பாஸ். நீங்கள் ப்ளஸ் 2ல் வந்து ஒரு அபோவ் 35-40 எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. இல்லை ஃபெயிலாகவே ஆகிட்டின்னு வச்சுங்க. ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் பயாலஜி ஃபெயிலு. நீட்டில் வந்து 200 மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் பாஸ். உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் பணத்தை கட்டி டாக்டர் ஆகிடலாம். இதே இது 600 மார்க் எடுத்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அந்த பையனுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கலன்னா அந்த பையன் அடுத்த வருஷம் படிக்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவது படிப்பு தான் எடுத்து படிக்கணும். இங்கே எங்கே வந்து உங்களுக்கு திறமையான மருத்துவர்கள் நீங்கள் உருவாக்குறீங்க? இவங்க நீட் இது கொண்டு வந்தாங்க, திறமையான மருத்துவர்களை உருவாக்குறோம், தனியார் கல்லூரிகளுடைய அடாவடித்தனத்தை ஒடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தானே கொண்டு வந்தீங்க. இப்போ 200 மார்க் வாங்கலாம், அதை காசை கட்டி போயிடறானே. ஒரே இன்ஸ்டியூட்டில் ஒரு பையனோ ஒன்றும் படிக்கிறாங்க, அவன் 650 மார்க் வாங்கியிருக்கான். இது 200 மார்க் வாங்கியிருக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணு. 600 மார்க் வாங்கணும், கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, ஒரு சாதாரண வீட்டு பையன். அவன் என்ன செய்வான்னா அடுத்த வருஷம் படிப்பான். முடியலையா வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்து போயிடுவான். இந்த 250 வாங்கின பொண்ணு இருக்கு இல்லையா, பொண்ணோ பையனோ, அவன்கிட்ட காசு இருந்தால் காசை கட்டி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து போயிடுவான். இப்போ இதில் எங்கே தகுதியான நீங்கள் மருத்துவர் உருவாக்குறீங்க? இந்த தேர்வு முறையே தப்புன்றேன். தேர்வு முறையே குழப்பம். நீட் கோச்சிங் சென்டர்னு பேர் வச்சுட்டு அது தனியார் நிறுவனங்கள் வந்து பல லட்சம் கோடி வருஷத்துக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சம்பாதிச்சிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே திறமையான மாணவர்களை? அப்போ அடித்தட்டு மக்கள், ஏழை மக்களினுடைய கல்வியை நீங்கள் ஆரம்பத்தையே ஃபில்டர் பண்ணுறீங்க. அது இன்னொரு விஷயம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறான் ஒரு பையன், +1 படிக்கிறான் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவனுக்கு 50,000 ஃபீஸ், ஒரு சாதாரண ஸ்கூலில் சிபிஎஸ்சியோ இல்லை மெட்ரிக்கோ. ஆனால் அதே இன்ஸ்டியூஷனில் நீட் கோச்சிங் சென்டருக்கு போனால் 3 லட்ச ரூபா, மினிமம் 2 ரூபா வந்து 3 லட்ச ரூபா. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பையன் 10th பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, உங்களுடைய டேட்டாவை எடுத்துறானுங்க. ஒரு 10 இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஃபோன் வரும், இந்த மாதிரி நாங்கள் நீட் கோச்சிங் சென்டர் நடத்துகிறோம், உங்கள் பையனுக்கு ஒரு கண்டக்ட் எக்ஸாம் வைக்கிறோம், அதில் பாஸ் ஆகிட்டா உங்களுக்கு 50% தர்றோம், 40% தர்றோம். உங்களுக்கு தூங்கவே விட மாட்டானுங்க. ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வரும். எப்படியாவது உங்களை கொண்டு வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் சேர்க்க வச்சுருவாங்க. இது பணம் இருக்கிறவங்க சேர்ந்துருவான். ஏழை மக்கள், நடுத்தர மக்கள்லாம் போய் 3 லட்ச ரூபா கட்டி எப்படி சேர முடியும் நீட் கோச்சிங் சென்டரில்? அப்போ நீங்கள் அங்கேயும் ஃபில்டர் பண்ணுறீங்க. அதையும் மீறிய கடனை வாங்கி எங்கேயா தாலி எங்கேயே வந்து கொண்டு போய் நீட் சென்டரில் சேர்த்து படித்தாகி அந்த பொண்ணு 650 மார்க் வாங்கிச்சு வச்சுங்க, ஆல் இண்டியா லெவலில் நமக்கு வந்து கோட்டாவில் போயிடுது. அங்கே எங்கே பீகார் வந்து யூபிலேருந்து நம்ம காலேஜ் வந்து சேர்ந்துருவான். அப்போ அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு போக முடியாது. அப்போ ப்ரைவேட் காலேஜ் 650 மார்க் நீட்டில் வாங்கியிருக்கேன், நான் போய் இப்போ ப்ரைவேட் காலேஜை சேர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபா ஆகும். இப்போ கல்வியை நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளை வந்து முடக்கிறாங்க அதை தெரிஞ்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் நீட்டை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை வந்து இப்போ வந்து வடநாட்டிலையும் அதை புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. வடநாட்டிலையும் வந்து இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. தேர்வு முறையிலே நிறைய குழப்பம் இருக்குது. தேர்வு தப்பாக தான் நடத்துகிறாங்க. நம்ம ஊரில் என்ன நடத்துகிறாங்க பாருங்கள், காதில் எடுக்கிற தோட பிடிக்கிறாங்க, முடியெல்லாம் வெட்டி நம்ம நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம். ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு தான் பையன் அப்படியே அங்கேயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போட்டாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு கேரளாவில் போகிறது, ஆந்திராவில் போகிறது, மகாராஷ்டிராவில் போகிறது தேர்வு சென்ட்ரு, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஆனால் நீங்கள் வடநாட்டில் இந்த விஷயம் வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், பெரும்பாலானவர்கள் இப்போ வடநாட்டில் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கல்வி அவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமான சீரியஸான இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய இந்த மாணவர்கள் தனித்தனியாக வந்து போராடுறாங்க, சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க, கோர்ட்டுக்கெலாம் போகிறாங்கிறத பார்க்குறோம். பட் எதிர்க்கட்சியோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். இந்த பெரிய ரொம்ப வலிமையான எதிர்க்கட்சி வந்து இந்த முறை உருவாக்கியிருக்காங்க. இந்த விவகாரத்தை போதும் எதிர்க்கட்சிகள் எப்படி இந்த விஷயத்தை கையாண்டுட்டு இருக்காங்க இது வரையும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு முதல் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதலில் கையில் எடுத்த விஷயமே நீட்டு தான்.
ராகுல் காந்தி பேசுகிறாரு, காங்கிரஸினுடைய மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்புலாம் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாவில் தொடர்ந்து இதை பற்றின எழுதிக்கிட்டு இருக்காங்க, டேக் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்க்கட்சி என்ன செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா இது வந்து ஏகப்பட்ட பேர் வருஷம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு மாணவ மாணவியினுடைய கனவை சிதைக்கப்படுது. அந்த கனவு அப்படியே கருவிலேயே சிதைக்கப்படுது. ஒரு குடும்பத்தினுடைய கனவு சிதைக்கப்படுது. அவங்க குடும்பத்தில் யாருமே டாக்டர் இருக்க மாட்டாங்க. முந்தையெல்லாம் நம்ம நீட் இல்லாத போது என்ன பண்ணோம்னா, ஏதாவது கிராமப்புற மாணவர்கள் படித்து மேலே வந்து ஒரு டாக்டர் ஆயிடுவாங்க. இன்றைக்கி அந்த டாக்டர் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வரப்போறான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கல்வி முறையில் மாற்றம் கிடையாது. ஒரு காலத்தில் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சான்ஸ்கிரிட் படித்தா தான் டாக்டர் படிக்க முடியும்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு முன்னாடி ஒரு காலத்தில். அதை மாற்றி கொண்டு வந்தாங்க. அது நவீனப்படுத்தி நீட்டுங்கிற முறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளவு மக்களை வந்து வாட்டி வதைக்கணும்? அப்போ எதிர்க்கட்சிகளுடைய ரோல் வந்து இந்த முறை சரியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதான் பார்க்க வேண்டியது. நீட் விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் சரியாக கையில் எடுத்துருக்கிறாங்க. இது இறுதியாக முடிவு பண்ண வேண்டியது வந்து நீதிமன்றம் தான். ஏன்னா இது சட்டமாயிருச்சு. நீதிமன்றம் அதை வந்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. ஏற்கனவே போன கவர்மெண்ட்டில் பல வழக்குகள் நீட்டுக்கு எதிராக போட்டாலும் முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வழக்குலையுமே வந்து மொத்தத்துக்கு வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ண சொன்னாங்க, முடியாதுன்ட்டாங்க. இந்த 1600 பேருக்கு மட்டும் கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த வழக்குகள் எல்லாமே, இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் போட்ட வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் ஒரு சரியான முடிவு எடுக்கும்னு நம்புவோம். இப்போ இந்த விவகாரத்தில் கருணை மதிப்பெண் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய சீரியஸான விஷயம். அந்த கருணை மதிப்பெண் கொடுத்தது தப்பு, அதை நாங்களே வந்து பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, பிஜேபி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை சொன்னதை உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார். இது மொத்த முறைகேட்டை மறைக்கிறதுக்கான ஒரு பின்வாங்கல் நடவடிக்கை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த கருணை முறையே கொடுக்காதீங்கன்றேன். கிரேஸ் மார்க் ஏன் கொடுக்குறீங்க? திறமையான மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க திறமையான மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம், அதுதான் அவங்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து மேலே உட்கார வைக்க போகிறோன்னு. அப்புறம் அதுக்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்க? படிக்கட்டும், படிக்காமல் போட்டோம். நீ உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே பேசுவோம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை வடநாட்டில் பெருசாக போகணும், இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த முதல்ல அந்த 1600 பேரை மட்டும் வைங்க அப்படின்ற மாதிரி. அதில் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 1500 மாணவர்களும் ஒரிஜினலாக எவ்வளோ மார்க் வேணும் அதை சொல்லுங்கன்றாங்க. இப்போ அந்த மார்க் வெளியே வந்தால் தான் இவங்க எவ்வளோ மார்க் கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்கிறது வெளியே வரும். இப்போ அது வெளியே வர ஆரம்பிச்சதுனால தான் வந்து 67 பேர் வந்து 720க்கு 720 எடுத்திருந்தாங்க. இப்போ அதில் வந்து 50 பேர் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. ஒன்லி 17 பேர் மட்டும் தான் வந்து இப்போ அதில் தேறி இருக்காங்க, 720க்கு 720. அப்போ அந்த 50 பேர் பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பின் அடிப்படையில் ஃபுல் மார்க்கை பெற்றிருக்காங்க. இந்த 1600 பேருமே அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துற ஆர்டர் என்னன்னா, நீங்கள் 1600 பேரும் ஒரிஜினலாக எழுதி எவ்வளோ மார்க் தான் வாங்கினா அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த மார்க் வெளியில் வர்றப்ப இது வந்து பிரச்சனை பெருசாகும். அப்படிங்கிறது வடநாட்டில் இந்த மக்கள் இப்போ கொஞ்சம் விழிச்சுக்கிட்டாங்க. இது போக போக இந்த பிரச்சனை ஓயாது, பெருசாக போதும். இந்த அரசாங்கத்துக்கு முதல் தலைவலியே இந்த நீட் தான். ரொம்ப முக்கியமாக வந்து மோடி வந்து தன்னுடைய அமைச்சரவை இன்னும் கூட்டமே நடத்தவே இல்லை. அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும், திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இவங்க கடந்த காலத்தில் வந்து நீட் வந்து நாங்கள் வந்து அதை ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லி தான் அரசியலுக்கு வந்தாங்க. பட் இவ்வளோ நாள் வரையும் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் இன்னும் நிவர்த்தி செய்ய முடியல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீட் பொறுத்த வரைக்கும் திமுக அரசு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், சவால்கள் என்னவாக இருக்குது? இன்னும் காலத்தில் சிக்கல்கள், சவால்கள்னால் சட்டமாயிடுச்சு. மத்தியில் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சட்ட ரீதியான போராட்டங்கள்லாம் செய்ய முடியும். 2 லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்கி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஜனாதிபதியை கொடுத்தாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வழக்குகள் நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. நேரடியாக முடிஞ்ச அளவுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அரசாங்கம், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்ய முடியுமோ அவங்களுடைய சக்திக்கு மீறி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அடுத்த முடிவு எடுக்க வேண்டியது நீதிமன்றமும் அமைச்சரவையும் தான். நீட்டுங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா இருக்குது. இது சட்ட போராட்டத்தின் மூலமாக வந்து தீர்வு நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இது அப்படி தான் நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக இந்த நேர்காணல் இணைந்து உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.